அஸ்ஸலாமுஅலைக்கும். ரம்ஜான் ஸ்பெஷல் மட்டன் கிரேவி பரோட்டா, ரைஸ், சப்பாத்தி, பூரின்னு எல்லாத்துக்கூடவும் சேர்த்து சாப்பிட ரொம்பவே நல்லா இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஹாலிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதுல மீடியம் சைஸ் சின்ன வெங்காயத்துல 13 வெங்காயம் சேர்த்துக்கிறேன். ஒரு 10 வெள்ளைப்பூடு சேர்த்துக்கிறேன். 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க. 1.5 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. 7 கிராம்பு, 3 ஏலக்காய், 2 துண்டு பட்டை, இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கோங்க. 1.5 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகும் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து ரொம்ப நைஸா அரைக்காம இந்த அளவுக்கு கொரகொரப்பா அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுப்பை ஆன் பண்ணிட்டு ஒரு குக்கரை வச்சுக்கோங்க. குக்கர் நல்லா காஞ்சதும் ஒரு 3ல இருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நீங்க சமையலுக்கு எந்த எண்ணெய் யூஸ் பண்றீங்களோ அதே எண்ணெயை யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா மீடியம் சைஸ் தக்காளியா ஒரு தக்காளியை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம். சின்ன ஸ்பூன்ல 1.5 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். மிளகாத்தூள் கருகிராம அடுப்பை சிறுக வச்சு நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 2 மினிட்ஸ் அளவுக்கு அடுப்பை சிறுக வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க. பச்சை வாசனை போனதும் 1/4 கிலோ அளவுக்கு கழுவி வச்சிருக்க ஆட்டுக்கறியை சேர்த்துக்கிறேன். கறிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம சேனல்ல 2-3 மட்டன் ரெசிபிஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணுங்கிறவங்க மறக்காம செக் பண்ணி பாருங்க. கறி வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த கறிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு. ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ குக்கருக்கு விசில் போட்டுட்டு ஒரு 6ல இருந்து 7 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். ஒரு சின்ன தேங்காயில 1/2 முடி அளவுக்கு தேங்காவை எடுத்து பால் எடுத்து வச்சுக்கலாம். தேங்காய் கழுவிட்டு ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கிட்டு நல்லா அரைச்சு பால் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 6 விசில் வந்துருச்சு. குக்கரை ஓபன் பண்ணி பார்க்கலாம். கறி நல்லாவே வெந்திருக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க தேங்காய் பாலை சேர்த்துக்கோங்க. அப்புறம் சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வீட்டில் இருக்க குழந்தைகளை ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க. நிறைய நீராகாரம் கொடுங்க. கோக் அந்த மாதிரி கொடுக்காம நேச்சுரலான ஃப்ரூட் ஜூஸ் குழந்தைகளுக்கு கொடுங்க. அது ரொம்பவே நல்லது. நீங்களும் எடுத்துக்கோங்க. ஒரு 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கோட மேத்தோலை சீவிட்டு இந்த அளவுக்கு மீடியமாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதையும் இப்போ இந்த கறியோட சேர்த்துக்கலாம். நம்ம வீட்டில் இருக்கவங்களையும் குழந்தைகளையும் எந்த அளவுக்கு நம்ம கேர் பண்ணி பார்த்துக்கிறோமோ அதே அளவுக்கு நம்மளையும் நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணும். ஆனால் நம்ம யாருமே அதை செய்யறது கிடையாது. பட் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நானுமே அப்படிதான் இருக்கேன். ஒரு சின்ன விஷயம் கூட எனக்காக செஞ்சு சாப்பிடணும் அப்படின்னா எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். பட் எங்கள் மாமியார், எங்கள் அம்மா எல்லாருமே என்னை திட்டுவாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்ட்டு. என்னைய மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ குக்கரை மூடிட்டு 2 விசில் ஹை ஃப்ளேம்லையும் மீடியம் ஃப்ளேம்ல 1 விசிலும் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ 3 விசில் வந்துருச்சு. குக்கரை ஓபன் பண்ணி பார்க்கலாம். கறி, உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லாவே வெந்துருச்சு. உங்களுக்கு தண்ணியா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படின்னா அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா வத்த விடுங்க. நல்லா வத்தி இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜ்ல கொஞ்சமா கொத்தமல்லி தழை தூவி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிருங்க. கொஞ்சமா கொத்தமல்லி தழை தூவி விட்டுட்டு அடுப்பை ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா கிளறி விட்டீங்க அப்படின்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜ்ல அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே டேஸ்டான ஒரு மட்டன் கிரேவி. நம்ம சேனல்ல இதே மாதிரி நிறைய மட்டன் ரெசிபி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். வேணுங்கிறவங்க மறக்காம நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.